கடந்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட வடக்கின் வசந்தம் திட்டத்தினூடாக குளங்களை புனரமைப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பூர்த்தியடையவில்லை என்ற குற்றச்சாட்டு விவசாயிகளினால் முன்வைக்கப்படுகின்றது. உள்நாட்டு போரினால் பாதிக்கப்பட்ட இலங்கையின் வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் வடக்கின் வசந்தம் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. வடக்கின் வசந்தம் திட்டம் 2009ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டது. இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்காக அப்போதைய ஜனாதிபதியினால் அமைக்கப்பட்ட செயற்குழுவின் தலைவராக பெசில் ராஜபக்ச நியமிக்கப்பட்டார். வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் வடக்கில் பல்வேறு அபிவிருத்தி பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டது. அந்த வகையில் விவசாயிகளின் நலன் கருதி சேதமடைந்துள்ள குளங்களை புனரமைப்பதற்காகவும் பெருந்தொகை நிதி ஒதுக்கப்பட்டது. மன்னாரில் உள்ள குளங்களை புனரமைப்பதற்கு வடக்கின் வசந்தம் திட்டம் முதல் வருடாந்த நிதி ஒதுக்கீட்டின் கீழும் புனரமைப்பு பணிகள் இடம்பெற்றதாக அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. மன்னாரில் உள்ள குளங்கள் மத்திய அரசினாலும் மாகாண சபையினாலும் நிர்வகிக்கப்படுகின்றன. இத்தகைய குளங்களை புனரமைத்து விவசாயத்துறையை மேம்படுத்துவதற்கு வடக்கின் வசந்தம் திட்டத்தினூடாக 4878.77 மில்லியன் ரூபாய் விவசாயத்துறைக்கு செலவிடப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது.